மீரா பலே பலே கை கறிதா. இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க ஒண்ணு குளத்துல குதிக்கணும், இல்ல குடம் தண்ணிய குடிக்கணும். ஆமா தம்பி, 2-3 குடம் தண்ணி குடிக்கணும். அப்பாடா வீடு வந்தாச்சு. வீடு இங்க மப்புல ஒண்ணு பார்த்து நடங்க. எல்லாம் சும்மா எதுக்காக எங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிட்டு படுத்திருக்க வேண்டியதுதானே. சரக்கு ஏதாவது மிச்சம் இருக்கா? உனக்கு வேணுமா? அடச்சி, எங்களுக்கு இல்ல, உங்க தொம்பி தீபக்கு தேவைப்படும். அவனுக்கா? அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காத. ஃபிட்டா இப்ப உங்களை விட ஓவரா குடிப்பாரு. பாவம், மீராவால புத்தி பேதலிச்சு போயிருக்காரு. நீல என்னடி சொல்றாவ? என்ன நடக்குது இங்க? ஏங்க, உங்க தம்பி இங்க வந்திருக்காரு. எங்க? ரூம்குள்ளதான் இருக்காரு. வீட்டுக்கு போகவே வேதனையா இருக்குன்னு சொல்றாரு. வேதனையா? ஏன், என்னாச்சு? அதிர்ச்சி 1 2? பாவம் உங்க தம்பி, அவர் எந்த பக்கம் திரும்பினாலும் அதிர்ச்சி தான் என்ட்ரி ஆகுதா. இது பாரு, ஏற்கனவே நாங்க போதியா இருக்கிறோம். எது சொல்றதுனாலும் தெளிவா சொல்லு, புரியுது? கொலகாரன் சோல மீராவோட அப்பாவா. ஓஹோ, அப்பாவா? என்னடி சொல்ற? உங்க தீபக் தம்பிக்கு மாமனாராம். என்ன சொல்ற நீ? ஒண்ணுமே புரியல. மாமனாரா? டேய், விவரமா சொல்றீ? புத்தி பேதலிச்சு போறதுக்கு இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு காரணம் வேணுமா? மீரா சோலைக்கு பொண்ணா இருக்கிறது பெரிய விஷயமே இல்ல, பெரிய பிரச்சனையும் இல்ல. ஆனா மீராவும் துர்காவும் உறவுக்காரிகளா இருக்காங்களே, அதுதான் அதிர்ச்சியா இருக்கு. அடச்சே, அடிச்ச போதெல்லாம் மொத்தமா எரிக்கி போச்சு. ஏ தம்பி, கார்ல சரக்கு இருக்கு, எடுத்து வச்சிருக்கியாடா? ஐயோ இல்லண்ணா. தம்பி தீபக், என்ன இது? உங்க அண்ணிங்க ஏதோ சொல்றாங்களாடா? சொல்றா, துர்காவும் மீராவும் சொந்தக்காரிங்களா? ஆமாண்ணா, 2 பேரும் கூட்டு களவாணிகளா இருந்திருக்காங்க. தெரிஞ்சே நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. எங்களை ஏமாத்தினது இருக்கட்டும்டா. மீரா உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல? சொல்லலங்கிறதா இப்ப வேதனையா இருக்கு. அவரோட சோகமான முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? சொல்லக்கூடாதுன்றதானே அவங்க திட்டம். ஐயோ, செத்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன்டி, அந்த மீரா பொண்ணு எப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் மீராவில்ல சின்ன சின்ன குழந்தையா பாத்துட்டு இருக்கிறேன். நான் மட்டும் என்னவா, மீரா பாவம், அவளை எதுவும் சொல்லிடாதுன்னு கிரிஜா கிட்ட நான் பல தடவை கண்டிச்சிருக்கேன். நம்ம எல்லாரையும் அவ குழந்தை முகத்தை காட்டி ஏமாத்திருக்கான். அதை நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. அவளை கொன்னு போட்டுலாம் போல இருக்கு. பைத்தியக்காரா, ஏண்டா அந்த ஏமாத்திக்காரை கொன்னுட்டு நீ ஏண்டா ஜெயில போய் உட்காரணும்? ஏண்டா தப்பு பண்றது அவனுங்க, தண்டனை உனக்காடா? உண்மைய மீரா தீபக் கிட்ட மறைச்சிருக்கா.
ஆனா அந்த துர்கா முதல் ராத்திரி அன்னைக்கே மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா. அதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த மாமா நல்லவரா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உண்மையா நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி நம்ம முன்னாடியே மீராவையும் துர்காவையும் வீட்டை விட்டு துரத்திருக்க வேணாமா? கரெக்ட், அப்படிதான் பண்ணுவோம். அவர் எப்படி துரத்துவாரு? அவர் துரத்த மாட்டாரு. கங்காதரன் தன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கிற தைரியத்துல தானே அந்த துர்கா முதல் ராத்திரியிலேயே எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா. கரெக்ட், வசந்த் தம்பி சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு என்னமோ முதல் ராத்திரி எல்லாம் நடந்த பிறகுதான் துர்கா மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு தோணுது. நீங்க வேறக்கா, முதல் ராத்திரி நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாலும் மாமா துர்காவை ஒதுக்கி இருக்கவே மாட்டாரு. அதானே, அவர் துர்காவை பார்த்த நாள்ல இருந்து தேன் குடிச்ச கரடி ஆட்டம் தரையில கால் படாம நடந்துகிட்டே இருந்தாரு. இதுக்கு மேல ஏமாந்ததை பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. இதுக்கு மேலதான் நாம உஷாரா இருக்கணும். ஆமாண்ணா, நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஏமாந்துட்டோம். இதுக்கு உடனடியா நம்ம பழி தீர்த்து ஆகணும். பழி தீக்கிறதுனா எப்படி? ஏண்டி இப்படி பண்ணனு சாட்டை எடுத்து வெளு வெளுன்னு வெளுக்க சொல்றீங்களா? ஏய், எதுக்கு சாட்டைய கையில் எடுக்கணும்? நாம சட்டத்தை கையில் எடுப்போம். ஆமா, நம்ம சட்டத்தை கையில எடுத்து அப்பா கோர்ட்ல நிப்பாட்டுவோம். வீட்டுல வச்சு பிரிச்சு கொடுக்காத சொத்தை நம்ம கோர்ட்ல வச்சு பிரிச்சு வாங்குறோம். மயிலே மயிலன்னா இறகு போடாத மயில கோர்ட்டு கூண்டுல நிக்க வச்சு அந்த ஆளோட மான மரியாதையை சேர்த்து நம்ம பங்கையும் வாங்கிடுவோம். கரெக்டா சொன்னீங்க. கோர்ட்டு தான் சரியான இடம். மாமா மான அவமானத்துக்கு பயந்து கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவாரு. எனக்கு இதுதான் சரின்னு படுது. உடனே ஒரு நல்ல வக்கீலா பார்த்து உங்க அப்பாக்கு கோர்ட்டுக்கு வாங்கன்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு விடுங்க. என்ன தம்பி, நீ எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்கிற? தீபக், நம்ம 3 பேரும் சேர்ந்து அப்பாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோமாடா? ஏய், இதுக்கு மேல பாவம் பரிதாபம் பார்த்தா நம்ம விலாசம் கேரா பிளாட்ஃபார்ம் ஆயிடும். பரவாயில்லையா? அவன் என்னன்னு சொல்றது? தீபக் பேரையும் சேர்த்து நாளைக்கே மிஸ்டர் கங்காதரனுக்கு நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க. வேணாண்ணா, வேணாம். அப்பாவை இந்த மாதிரி அசிங்கமும் அவமானமும் பண்ண வேணாம். என்னடா, அவர் எனக்கு தெய்வம் மாதிரி. அவரை கோர்ட்டு கொண்டு போய் கலங்கப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல.
டேய் நான் வரேன். டேய் 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 தீபக் டேய் டேய் தீபக் டேய் அரப்போரா பைத்தியக்காரா இத பைத்தியக்காரங்களாம் ரேஸ் வச்சுன்னு வச்சுக்க, இவன் தான் கடைசியா வந்து செலக்ட் ஆவான். அந்த ஆளு நம்மள திருள நிக்க வைக்கணும்னு பாக்குறான், இவன் அவரை தெய்வமா பாக்குறான். அதானே இவன் ஆட்டத்துக்கு வரலன்னா என்னன்னா பாருங்க, நாளைக்கே நம்ம ஆட்டத்தை மிஸ்டர் கங்காதரனை கோர்ட்டில் வச்சு மீட் பண்றோம். போறதா ஒரு பொய்ய சொல்லிட்டு வேற வழி தெரியாம நம்ம குழந்தைய அழிக்க பார்த்தங்க. உங்க பொண்டாட்டி மீரா என் பொண்ணு. அவ எவனுக்கோ பிறந்தவன்னு வெட்டி விட்டுட்டேன். நம்ம சொத்து மொத்தத்தையும் அவங்க 2 பேரும் சொந்தமாக்கத்தே. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? என் மேல இருக்கிற கோவத்தை சாப்பாட்டு மேல காட்ட வேண்டாம். நான் பண்ணது தப்புதான். பேசாத பேசாத பேசாத. இனிமே தேவையில்லாம என்கிட்ட நீ எதை பத்தி பேசாத. இனிமே எந்த விளக்கம் வெங்காயத்தை பத்தி சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. உனக்கும் துர்கா அம்மாவுக்கும் உள்ள உறவை பத்தி நீ என்கிட்ட சொல்லல, ஆனா அவங்க என் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப வந்த துர்கா அம்மா எங்க அப்பா கிட்ட ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. ஆனா இத்தனை நாள் என் கூட வாழ்ந்த நீ நன்றி கெட்டவளா இருக்க. நான் ஊ மேலையும் அந்த துர்கா அம்மா மேலையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா இப்ப அது இல்ல. அந்த துர்கா அம்மாவை நான் என் அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்தேன். ஆனா அந்த நம்பிக்கைய இப்ப அவங்க இழந்துட்டாங்க. நீ யாரு, அந்த துர்கா அம்மா யாருன்னு எங்க அண்ணிங்க கிட்ட சொன்ன. நீங்க 2 பேரும் சொத்தை சுருட்டுறதுக்காக தான் இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு சொன்னாங்க. சொத்தை சுருட்டவா? நீங்க அந்த வார்த்தை நம்புறீங்களா? வேற வழி? நீ நீ என்கிட்ட நம்பிக்கை உள்ளவளா எனக்கு தெரியலையே. ரொம்ப சாதாரணமா பெரிய பெரிய விஷயத்தை மறைச்ச உன்னை இதுக்கு மேல நம்புறவன் முட்டாள். உன்கிட்ட உடைச்சு சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவோ செத்து போயிட்ட. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவோ செத்து போயிட்ட. உன் மேல நான் மன போல நம்பிக்கை வச்சிருந்தேன், மொத்தத்தையும் கெடுத்துட்டேன். அதுக்காக நான் செத்து போயிட்டேன்னு சொல்றதா? வேற என்ன சொல்ற? கட்டின புருஷன் கிட்ட அடுக்கடுக்கா போய் சொன்ன நீ செத்த போனதுக்கு சமம். இதுக்கு மேல இருக்கிற குறை வாழ்க்கைய நான் உன் கூட எப்படிதான் வாழ போறேன்னு தெரியல.
நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன். நீ என்ன உடைச்சிட்ட. நீ ரொம்ப நல்லவன் நம்பி உன் மேல நான் கண்மூடித்தனமா காதல வளர்த்தது தப்பு. அந்த தப்புக்கு இந்த தண்டனை வேணும், தேவைதான். என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டான்னு எங்க அப்பா கம்பீரமா சொல்றாரு. என்னால கம்பீரமா சொல்ல முடியல. என்னால அவர் முன்னாடி கம்பீரமா நிக்கவும் முடியல. நானே ஒரு வாழக்கூடாது ஜன்மமா நிக்கிறேன். அதுக்கு காரணம் நீ. என்னால உன்னை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. வா துர்கா. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உட்காரு. இத பார், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லங்க, நீங்க பெருந்தன்மையா இருக்கீங்க. நான் உங்ககிட்ட முதலே உண்மையை சொல்லிருக்கணும். தீபக் வந்து கேட்டதும் எனக்கு எல்லாம் தெரியும், துர்கா சொல்லிட்டான்னு. என் மரியாதையை நீங்க காப்பாத்திட்டீங்க. அந்த நிமிஷம் நான் மரியாதைக்குரியவளான்னு எனக்கு தெரியலங்க. தீபக் போனதுக்கு அப்புறம் நான் விளக்கம் சொல்ல முயற்சி பண்ணப்போ வேதாந்த எதிரில பேசிக்க வேணான்னு பேச்ச மாத்தி சாப்பிட வச்சிட்டீங்க. அந்த நிமிஷத்துல நானே எனக்குள்ள கூடி குறுகி போயிட்டேங்க. சொல்லி இருக்கணுங்க, எங்க அண்ணன் சோலைய பத்தி, எனக்கும் மீராவுக்குமான உறவை பத்தி உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேங்க, தப்பு பண்ணிட்டேன். துர்கா, அதனால இப்ப என்ன கெட்டு போச்சு? அந்த உண்மையை இப்போ சொல்லு. சொல்ற மூட்ல நீ இருக்க, கேக்குற மூட்ல நான் இருக்கேன். சொல்லு. சோல உன் அண்ணனா? ஆமாங்க, நல்லா இருந்தவ, நல்லா வாழ்ந்தவ, பாழா போன குடிக்கு அடிமையிட்டா. பத்தாததுக்கு எங்க அண்ணி, அதான் மீராவோட அம்மா, அவங்க மேலேயும் சந்தேக புத்தி வர. இவ வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு நான் அப்ப இல்லையே. யாரப்பா? நானா? அவள்கிட்ட போய் கேளு, யார் அப்பா அண்ணா. ஏண்டே, இவளுக்கு அப்பா யாருன்னு சொல்ல மாட்டில்ல? உன் தாலிய லைசன்ஸ புடுங்கிட்டேன்ல. அவளை நம்பாதீங்க, அது எவனுக்கோ பிறந்தது எனக்கு நல்லா தெரியுமா. இனிமே என் முகத்துல முடிக்க கூடாது. நீ உன் பிள்ளை எக்கட கட்டு போங்க. என் பிள்ளைய உங்க அநாதாசிரமத்துல சேர்த்துக்கங்கம்மா. இந்த காப்பகத்தோட ரூல்ஸ் என்னன்னா, தாய் தந்தை இழந்த குழந்தைங்களை மட்டும்தான் இங்க சேர்த்துக்க முடியும். எங்க அண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க.